வறட்சின்னு நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனா வறட்சியில தான் செழிப்பை இருக்கு. ஆமென். யாரெல்லாம் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, ஆண்டவரே குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தார்களோ ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. வீட்டுக்குள்ளே சமாதானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, ஒப்புரவாக்குதல் உண்டாவதாக, தேவனை நித்தமும் ஆராதிக்கிற வீடுகளாய் மாறுவதாக. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். ஹல்லேலூயா. நம்மளாரும் சேர்ந்து சில பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம், போற்றி துதிப்போம் எம் தேவனை. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல். நல்ல கைகளை தட்டி பாடி உற்சாகமாய் இந்த மாலை வேளை தேவனை நாம் உயர்த்துவோம். போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே நாமமே, இயேசு என்னும் நாமமே நாமமே, என் ஆத்மாவின் கீதமே கீதமே. நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். போர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், போர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மாது சேர்த்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மாது சேர்த்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே, என் ஆத்மாவின் கீதமே கீதமே. இயேசு என்னும் நாமமே நாமமே, என் ஆத்மாவின் கீதமே கீதமே. நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் போற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையில் சோனமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையில் சோனமிழ்ந்து மாளாதே. ஆக்கும் ஜெயனோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆக்கும் ஜெயனோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே, என் ஆத்மாவின் கீதமே கீதமே. இயேசு என்னும் நாமமே நாமமே, ஆத்மாவின் கீதமே கீதமே. நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய்தன் பாலகனையே மறப்பின் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய்தன் பாலகனையே மறப்பின் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து சிவர் பாதை என்று மோது. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து சிவர் பாதை என்று மோடு. இயேசு என்னும் நாமமே நாமமே, என் ஆத்மாவின் கீதமே கீதமே. இயேசு என்னும் நாமமே நாமமே, என் ஆத்மாவின் கீதமே கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். நேசர்
இயேசு என்னும் நாமமே. நல்ல கைகளை தட்டி பாடுவோமா? இயேசு ராஜாவை உயர்த்தி பாடுவோம். இயேசு என்னும் நாமமே. என் நேசர் இயேசுவை நான் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் இயேசு என்னும் நாமமே, நாமமே. இயேசு என்னும் நாமமே, நாமமே. என் நேசர் இயேசுவை நான் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் மகிழ்வோம், மகிழ்வோம், தினம் ஆக மகிழ்வோம். இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம், மகிழ்வோம், தினம் ஆக மகிழ்வோம். இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆஹா ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆஹா ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆஹா ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆஹா ஆனந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் என் உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் என் உள்ளத்தின் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று நம்மை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வார். ஆஹா ஆனந்தமே. நல்ல கைகளை தட்டி சந்தோஷத்தோடு சொல்லுவோமா? உலகத்தை படைத்தவர் நம் சொந்தமாயிருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் நம் இரட்சகராயிருக்கிறார். சொல்லுவோம், ஆஹா ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆஹா ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். அவர் வரும் நாளில் என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளில் என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகம் அது அங்கே அவருடன் ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகம் அது அங்கே அவருடன் ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும்
பெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தின் சொந்தமான, இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தின் சொந்தமான. ஹல்லேலூயா. இயேசு நமக்கு ஜீவன் தந்தார். இயேசு ஹல்லேலூயா நம்மை மீட்டெடுத்தார். ஆமென். அதனால தான் நம்ம சந்தோஷமாய் துதித்து பாடிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்வில் இருக்கிற எல்லா ஆமென் அடிமைத்தனத்தை, எல்லா ஆமென் பாவ ரோகங்கள், வியாதிகளை ஆண்டவர் நீக்கினார். ஹல்லேலூயா. சிலுவையில் தன்னையே தந்து நம்மை மீட்டெடுத்தார். இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நல்ல கைகளை தட்டி நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி பாடுவோமா? சொல்லுங்க. புது வாழ்வு, புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அபிஷேகம், அபிஷேகம் தந்தார் இயேசு, அபிஷேகம் தந்தார் இயேசு, அபிஷேகம் தந்தார் இயேசு, அபிஷேகம் தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா,
இயேசு, வல்லமை தந்தார் இயேசு, வல்லமை தந்தார் இயேசு, வல்லமை தந்தார் இயேசு. ஒரு பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றும் வாழ்த்திடுவேன். ஒரு பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்வோம். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு எனக்கு, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. சொல்லுவோமா, மகிழ்ச்சியோடு சொல்லுவோமா. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இன்னொரு முறை சொல்லுவோமா. ஓ அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஓ உயர்த்துகிறோம் எல்லாரும் கண்களும். ஹல்லேலூயா. இயேசு நமக்கு ஜீவன் தந்தார், இயேசு நமக்கு விடுதலை தந்தார், இயேசு நமக்கு சமாதானத்தை தந்தார், வல்லமையை தந்தார், அபிஷேகத்தை தந்தார். எல்லாவற்றையும் அவர் நமக்கு தந்திருக்கிறார். அதை எண்ணி பார்த்து இந்த மாலை வேளையில் எல்லாரும் கண்களை மூடி கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுவோமா. எனக்கு எல்லாவற்றையும் நீர் தந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. எந்த விஷயத்திலையும் ஆண்டவர் நமக்கு குறை வைக்கவில்லை. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலும் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திலும் நமக்கு தேவையானதை அவ்வப்போது தந்து கொண்டே இருக்கிறார். கையில உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. குறைவுகளை எல்லாம் மறந்துட்டு ஆண்டவர் உங்களுக்கு தந்தவைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இது என்கிட்ட இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த துதிக்கிற இந்த நேரத்தில் எதையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறாரோ அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? சொல்லுங்க, ஆண்டவரே ஆமென், விலை மதிப்பு மிக்க ரட்சிப்பை எங்களுக்கு தந்திருக்கு. ரட்சிப்பை விட ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதம் இருக்கவே முடியாது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ரட்சிப்பை எனக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டெடுத்தீரே. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உமக்கு நன்றி இயேசுவே, எங்களை மீட்டெடுத்ததற்காக நன்றி. ஹல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுவித்ததற்காக நன்றி. எங்களை சுயாதீனர்களாய் மாற்றினீரே, உமக்கு நன்றி. எங்களை விலையேற பெற்றவர்களாய் மாற்றினீரே, உமக்கு நன்றி. எங்க வாழ்வையே மாற்றினீரே, உமக்கு நன்றி. விலையேற பெற்ற தீரத்தமே அவர் வீலாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோராய் நம்மை மாற்ற விலையாக ஈந்தனரே. கல்வாரியின் கருணையிலே காயங்கள் காணுதே. கர்த்தன் இயேசு பாரோ
கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தர் இயேசு பாரோடனாய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற தேவரத்தம் அவர் விழாவில் பாயுதே. சொல்லுங்க. விலையேற பெற்ற தேவரத்தம் அவர் விழாவில் பாயுதே. விலையேற பெற்றோனாய் நம்மை மாற்ற விலையாக விலையேற பெற்றோராய் நம்மை மாற்ற விலையாக பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்புக்கு இணையாகுமோ? அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவின்றி பாயுதே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவின்றி பாயுதே. விலையேற பெற்றோராய் நம்மை மாற்ற விலையாக விலையேற. ஹல்லேலூயா. விலையேற பெற்றோராய் நம்மை மாற்ற நமக்காக குற்றமில்லாத ரத்தத்தை அவள் சிந்தினார். நமக்காக பாடுகளை ஏற்றிக்கொண்டார். நமக்காக நிந்தனைகளை சகித்துக் கொண்டார். நமக்காக ஏளனமான பேச்சுகளை பொறுத்துக் கொண்டார். இதைவிட மேலான அன்பை காண முடியுமோ? Can we see a better love than this? அவரை விட நம்மை நேசிக்க வேறு யாரும் இல்லை. சொல்லுங்க. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவின்றி பாயுதே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவின்றி பாயுதே. விலையேற பெற்றோராய் நம்மை மாற்ற விலையாக விலையேற பெற்றோராய் நம்மை மாற்ற விலையாக சிந்தையிலே பாரங்களும் நிந்தைகள் ஏற்றவரா தொங்குகின்றார் பாதகன் போல் மங்கா வாழ்வழிக்கவே. இயேசு தொங்குகின்றார் பாதகன் போல் மங்கா வாழ்வழிக்கவே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவின்றி பாயுதே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவின்றி பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக விலையேற கனமுள்ள பாத்திரமாய் நம்மை மாற்றுவதற்காக அவர் தன்னையே கனவீனப்படுத்தினார்.
நாம் செழிப்போடு வாழ வேண்டும் என்பதற்காக அவர் தருகிறார். நாம் விடுதலை உள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக அவர் அடிமைத்தனத்திற்குள்ளாக ஆமென் ஆமென் தண்டனைக்குள்ளாக தன்னையை ஒப்பு கொடுத்தார். பாவமே செய்யாத சுத்தமான தேவன், பாவத்தை பாராத சுத்த கண்ட நமக்காக பாவமாக அதை எண்ணி பார்த்து இந்த மாலை வேளையில் நன்றி உள்ள இதயத்தோடு, நன்றி இதயத்திலிருந்து பொங்குகிற வண்ணமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, எத்தனை பெரிய தியாகம், ஈடே செய்ய முடியாத தியாகம், எந்த அன்பினாலும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நீ செய்து காண்பித்தீர். No man and no love can do this. Oh, le mahante le anta le shetarabayantu. விலையேற பெற்றோனாய் நம் மாற்ற விலையா எந்தனுக்கா கல்வாரியில் இந்த பாடுகள் பற்றி தந்தையே அன்பினையே சிந்தித்தே சேவை செய்தே. தந்தையே அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வே. விலையேற பெற்று திரு ரத்தமே அவர் பாயுதே. விலையேற பெற்று திரு ரத்தமே அவர் பாயுதே. விலையேற பெற்றோராய் நம்மை மாற்ற விலையாக விலையேற பெற்றோராய் நம்மை மாற்ற விலையாக விலையேற பெற்ற தீருரத்தமே அவர் பாயுதே. விலையேற பெற்ற தீருரத்தமே அவர் விலையேற பெற்றோராய் விலையேற பெற்றோராய் நம்மை மாற்ற விலையாக விலையேற பெற்றோராய் நம்மை மாற்ற தந்தையை தந்தார். சொல்ல விலையேற பெற்றோராய் நம்மை மாற்ற விலையாக விலையேற பெற்றோராய் நம்மை விலையேற பெற்ற உம்ரத்தார் விடுதலை கொடுத்து. விலையேற பெற்ற உம்ரத்தார் விடுதலை கொடுத்தி. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டு. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டு. ஆராதனை 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 ஆராதனை. ஓ என் அன்பரேசு, என் அன்பரேசு, என் அன்பரேசு, என் அன்பரேசு வழிகாட்ட
நண்பர், என் நண்பர், என் நண்பர் இயேசு, என் நண்பர் இயேசு, என் நண்பர் இயேசுவுக்கு. அவர் வழி காட்டுகிற தீபமாயிருக்கிறார். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்தார். ஆமென். வழி தெரியாமல் நாம் திகைத்து நின்று கொண்டிருக்கும் பொழுது வழி இதுவே என்று நமக்கு தெளிவை தந்து நம்மை நடத்துகிற ஆண்டவர். ஏசாயா 42 அதிகாரம் 16வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவளுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், குருடர்களை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி. குருடர்கள்னா பிசிக்கல் பிளைண்ட் கிடையாது. அங்கே ஆண்டவர் யாரை குறிப்பிடுகிறார்னா, வழி அறியாமல் வழி மாறி போய் ஆண்டவர் விட்டு தூரமாய் போய் அடுத்து என்ன செய்வது, அடுத்து என்ன பண்ணுவது, அடுத்து ஆண்டவர் சித்தம் என்ன என்ற புரிதல் இல்லாமல் இருக்கிறவர்களை ஆண்டவர் குருடர் என்று அழைக்கிறார். ஆண்டவர் சொல்றார், வாக்கு பண்ணுகிறார், குருடர்களின் அவர்கள் அறியாத வழியில நான் நடத்துவேன். ஒருவேளை இந்த உபவாச மாலை வேளையில வழி அறியாமல் அடுத்து என்ன செய்வது, அடுத்து நான் என்ன பண்ணணும், அடுத்து எந்த ஸ்டெப்பு நான் எடுக்கணும், எப்படி மூவ் பண்ணணும், எந்த டைரக்ஷனை நோக்கி நான் போகணும் அப்படின்ற ஒரு புரிதல் இல்லாமல் நீங்க இருக்கலாம். இந்த மாலை வேளையில வழி காட்டுகிற தீபத்தை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? இந்த வசனத்தை சொல்லுங்க, ஆண்டவரே குருடர்களை அவர்கள் அறியாத வழியில நடத்துவேன் என்று வாக்கு பண்ணினீரே. அவர்களுக்கு தெரியாத பாதையில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து இருளை வெளிச்சமாக்குவேன், கோணலை செவ்வையாக்குவேன். இந்த காரியங்களை அவர்களுக்கு செய்து முடிக்கும் வரை அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொன்னீரே. கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே நீர் எங்களை நடத்துவீராக. எல்லாரும் கண்களை மூடி அர்ப்பணித்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. நான் ஒரு குருடனை போலதான் இருக்கிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில நான் அடுத்து என்ன செய்யணும், எப்படி மூவ் பண்ணணும், எப்படி நடக்கணும், எந்த பாதை சரி, எந்த பாதை தவறு, எந்த வழியை நான் தேர்ந்தெடுக்கணும், எனக்கு எதுவுமே தெரியல. ஐ அம் so empty and blind. I don't know what to do next. அடுத்து என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே கைகளை உயர்த்தி ஜெபிங்க. ஆண்டவரே நீர் என்னை நடத்துவீராக. சொல்லுங்க, ஏசாயா 42:16 வாக்கு பண்ணி இருக்கிறீரே, குருடர்களை அவர்கள் அறியாத வழியில நடத்துவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீரே. இன்று நான் அறியாத வழியில நீர் என்னை நடத்துவீராக. ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. தெரியாத பாதையில எங்களை நடத்துவீராக. எங்க வாழ்க்கை இருளாய் இருக்கிறது, எங்க வாழ்க்கை இருளாய் இருக்கிறது. இருளை வெளிச்சமா மாற்றுங்க ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிக்கலாமா? இருளை வெளிச்சமாய் மாற்ற இந்த உலகத்திற்கு வந்தவர், இருளிலிருந்து இருக்கிற ஜனங்களை பெரிய வெளிச்சத்திற்கு கொண்டு வர ஹல்லேலூயா இந்த உலகத்திற்கு வந்த தெய்வமே, எங்கள் வாழ்வில் இருக்கிற இருளை நீர் வெளிச்சமாய் மாற்றுவீராக. எல்லாரும் ஜெபிங்க. கோணலாய் இருக்கிற பாதைகளை செவ்வைப்படுத்துங்க ஆண்டவரே. எந்த பாதை எடுத்தாலும் கோணலா இருக்கு, ஆமென், கரடு முரடாக இருக்கிறது. நீர் நாங்கள் அறியாத பாதையில் எங்களுக்கு நடத்துவீராக. எல்லாரும் ஜெபிங்க. ஹல்லேலூயா. எங்க அறிவுக்கு எட்டாத பாதையில நடத்துவீராக. ஹல்லேலூயா. நம்முடைய பார்வை ஆமென் ஒருவேளை ஆமென் அது கிரவுண்ட் ரியாலிட்டியை பேஸ்டா இருக்கலாம். ஆமென், இதுதான் நடக்கும், இப்படிதான் நடக்கும்னு ஆமென் நம்ம இந்த நிலத்திற்கு, இந்த பூமிக்கு உரிய சிந்தனைகள் உடையவளா இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய சிந்தனை நம்முடைய சிந்தனை விட மேலானது. ஹல்லேலூயா. நம்முடைய வழியும் அவருடைய வழியும் ஒன்றல்ல. ஆமென், நம்ம ஒருவேளை இப்படிதான் நடக்கும், இதுதான் நடக்கும், அவ்வளவு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் முடிகிற இடத்தில் ஆமென் துவக்கத்தை உண்டு பண்ணுகிறவர், முடிந்து போகிற அந்த முற்றுப்புள்ளி வைக்கும் பொழுது அதை தொடர்புள்ளியாய் மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரே, ஒருவேளை என் வாழ்க்கை முடிந்து போயிடுச்சு, நான் இருளுக்குள்ள போயிட்டேன், நான் ஆண்டவர் விட்டு தூரமா போயிட்டேன், மீண்டு வருவதற்கு எனக்கு வழி தெரியவில்லை என்று நீங்கள் திகைத்து கொண்டிருப்பீர்களாகில் இந்த மாலை வேளை இந்த வசனத்தை சொல்லுங்க. ஆண்டவரே, நான் அறியாத வழியில என்னை நடத்துவீராக. எனக்கு தெரியாத பாதையில நீர் என்னை நடத்துவீராக. ஆமென். தெரியாத பாதையில் நடத்தி இருளை வெளிச்சமாக்கி கோணலானவர்களை செவ்வையாக்கி இதை செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீரே. எங்களை கைவிடாமல் இருப்பீராக.
எங்களை அர்ப்பணிக்கிறோம். சொல்லுங்க, என்னுடைய மாம்சம், என்னுடைய சுயம் அழிந்து போகட்டும் ஜெபிங்க. ஆமென். நாமே ஒரு முடிவெடுத்துக்கொண்டு இதை தான் செய்யணும்னு நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோமே, அது மாறணும். சொல்லுங்க, ஆண்டவரே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் உம்முடைய வழியில. ஹல்லேலூயா. நம்முடைய கண்களுக்கு தெரியாத பாதையில் ஆண்டவர் நடத்துவா. பாதை இல்லாத இடத்தில் பாதையை உண்டு பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். Our God is a God who will create and make a way where there is no way. கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நடத்துவீராக. துணையாட்னரே தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. அர்ப்பணிப்போடு சொல்லுங்க, உங்களுடைய அன்பால் பலத்தால் என்னை அனல் மூட்டி அபிஷேகத்தில் நிரப்பி நடத்துங்கப்பா. உமக்கு பிரியமான வழியில நடத்துங்கப்பா. என் கண்களுக்கு தென்படாத வழியில நடத்துங்க ஆண்டவரே. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை எனக்கு செய்யுங்கப்பா. வழி இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணுங்கப்பா. ஹல்லேலூயா. என்னை மீண்டும் கட்டுங்க ஆண்டவரே. ஆனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. ஓஹோ அன்பால் பலத்தால் ஆனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. ஆராதனை ரெண்டு கைகளை உயர்த்தி பாடுவோம். ஆராதனை 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 ஓ ஆராதனை. என் அன்பர் பாதை தெரியாத இடத்தில் நீரே எங்களுக்கு பாதையை காண்பிப்பீராக. உம்முடைய வசனமே எங்களுடைய கால்களுக்கு தீபமாயிருக்கட்டும், எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாயிருக்கட்டும். உம்முடைய வசனம் எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. Let your word guide us through the way we can't see. Rebana tanyantere. நாங்கள் பார்க்க முடியாத, உணர முடியாத, அறிய முடியாத பாதையின் வழியாய் உம்முடைய வார்த்தை எங்களை நடத்தட்டும். சலோம் ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆராதனை என் அன்பர் இயேசுவே, என் அன்பர் இயேசுவே, என் அன்பர் இயேசுவே, என் அன்பர்
நல்ல நேசராக, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. ஓ பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. என் காயம் பார்த்திடு என்று உன் காயம் மாறிடும் என்று, என் காயம் பார்த்திடு என்று உன் காயம் மாறிடும் என்று, நம்பிக்கையோடு நீ வந்தாய் துணையாக இருப்பேனே என்று, நம்பிக்கையோடு நீ வந்தாய் உனக்கு துணையாக இருப்பேனே என்று. பாதை தெரியாத ஆட்டை போல் அலைந்தே உலகில். நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல நேசராக வந்து என்னை, சொல்லுங்க, பாதை தெரியாத இருதயங்களை நீர் பாதை காண்பித்து நடத்துவே. குருடர்களை அவர்கள் அறியாத வழியில நடத்துவே. அவளுக்கு தெரியாத பாதையில் நடத்தி இருளை வெளிச்சமாக்கி கோணலானவை செவ்வையாக்கி அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று வாக்கு பண்ணினவரே, இந்த மாலை வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, நல்ல நேச நீரங்களை நடத்துவீராக. எப்பொழுதுமே எங்கள் கரத்தை பிடித்து நடத்துவீராக. எப்பொழுதுமே உண்மையை நாங்கள் நம்பி இருப்போம். சொல்லுங்க, உண்மையை நம்பி இருப்பதா நீர் எங்களை பூரண சமாதானத்தால் நிரப்புவீர். ஆதை தெரியாத ஆட்டை போல் அலைந்தே உலகில். நல்ல நேசராக வந்து என்னை மீட்பீரே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்பீரே. எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களை நடத்துவீராக. உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும். இயேசு நாமத்தில் துதிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அன்பானவர்களே, நாம் தொடர்ந்து மோசேயை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். மோசேயுடைய வாழ்க்கையில் அவனை குறித்து அவனுடைய அழைப்பு, அவனுடைய பிறப்பு, அவனுடைய தெரிந்து கொள்ளுதல் எல்லாவற்றையும் நாம் பார்த்தோம். அதே போல் அவனுடைய குணாதிசயங்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது மோசே வாழ்க்கையில் அவன் ஒரு வைராக்கியமுள்ள ஒரு மனிதனாக இருந்தவன், மற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு மனப்பாங்கு இருந்தவன் என்பதை பார்த்தோம். தரிசனத்தை உற்று பார்த்து தனக்கென்று அதை எடுத்துக்கொண்டு அந்த தேவனுடைய தரிசனத்துக்கு, தேவ திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணித்த ஒரு மனிதன் என்று நம்ம பார்த்தோம். அது மாத்திரமல்லாமல் மன்றாட்டு ஜெப வீரன், ஜனங்களுக்காக எல்லா சூழ்நிலையிலும் மன்றாடி ஜெபிக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டார் என்று நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நாம் தொடர்ந்து மோசேயுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். வேதத்தை நம்ம திறந்து கொள்வோம். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 7:3. நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். இதில் ஆண்டவர் சொல்லுகிறார், நிறைய அற்புதங்களை நான் செய்வேன், அற்புத அடையாளங்களை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வருவேன் என்று சொன்னாலும்
ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், பார்வோனுடைய இருதயத்தை நான் கடினப்படுத்துவேன் என்று அவர் சொன்னார். அதே மாதிரி 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். 13ஆம் வசனம். கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமற் போனான். பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நானே கடினப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இந்த அடுத்ததுல பார்க்கும்போது கடினப்படுத்தி விட்டார், அவ்வளோதான், கடினமாயிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் திரும்ப திரும்ப பார்வோனை சந்திப்பதற்கு இந்த மோசே போனது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் இல்லையா? ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் ஒரு வாதையை உண்டாக்குவார். அந்த வாதையை பார்த்த உடனே பார்வோன்னு சொல்லுவான், நீங்கள் ஜெபிங்க, எனக்காக ஜெபிங்க, நான் எல்லாரையும் ஜனங்களை அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவார். மோசே ஜெபிப்பார். ஜெபம் பண்ணி கொஞ்ச நேரத்தில் அவருடைய இருதயம் கடினப்பட்டுரும். கடினப்பட்ட கொஞ்ச நேரத்தில் திரும்பவும் இவன் வேதனையோடு வீட்டுக்கு வருவார். ஆண்டவர் சொல்லுவார், திரும்ப போ, நீ போ, பார்வோனை சந்திக்க போ என்று சொல்லும் பொழுது திரும்பவும் பார்வோனை சந்திக்க இவர் வருவார். இப்படி பல சந்தர்ப்பங்களில் மோசேயுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது எவ்வளவு பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினாலும் திரும்ப 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 தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதில் அவன் மிக 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 முக்கியமானவனாய் இருந்தான் என்பதை நம்ம பார்க்கிறோம். தன்னுடைய நோக்கத்தை மறக்கவில்லை. கர்த்தர் அவனுக்கென்று வைத்த தரிசனத்தை மறக்கவில்லை. அவனுக்கு தெரியும், ஒரே ஒரு தரிசனம், பார்வோனுடைய கைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நீங்களாக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போவதற்காகத்தான் என்னை கர்த்தர் திட்டமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் பார்வோன் இருதயம் கடினப்படலாம். கடினப்படுத்தப்பட்டாலும் என்னுடைய நோக்கத்திலிருந்து நான் ஒரு நாளும் விலக மாட்டேன் என்பதில் ரொம்ப தீவிரமாய் மோசே இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொருவரை குறித்த தேவ திட்டம் நிறைய இருக்குது. ஆனால் நிறைவேறுவதற்கு பல தடைகள் வரும்பொழுது, நிறைவேற விடாதபடி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நம்ம என்ன செஞ்சிடறோம்? ஆண்டவர் நமக்கு ஜெபத்தை கேட்கல, அல்லது ஆண்டவர் இந்த திட்டத்தில் நமக்கு இந்த திட்டம் வைக்கல, நம்மை கொண்டு இந்த காரியத்தை கர்த்தர் செய்து முடிக்க மாட்டார், ஆகவே நம்ம என்ன செஞ்சிடலாம், வெளியே போயிடலாம் என்று சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனால் மோசே சோர்ந்து போகவில்லை. தேவ திட்டத்தில், அந்த தேவனுடைய சித்தத்தின் முனையில் அவர் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு மோசேயுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான காரியம், கர்த்தர் நம்மை அழைத்தாரே ஆனால் நிச்சயமாகவே நம்மை கொண்டு செய்ய நினைத்ததை நம்மை கொண்டு செய்து முடிப்பார். அதற்கு இடையில எவ்வளவு தடைகள் வரலாம், மனிதருடைய இருதயம் கடினப்படுத்தப்படலாம், ஆனாலும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமேன். அதே மாதிரி 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, 8ஆம் அதிகாரம் 25. அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்தில் தானே பலியிடுங்கள் என்றான். இதில் பார்க்கிறோம், பார்வோனிடத்துல போய் மோசே எங்கள் ஜனங்களை பலி செலுத்தும்படி அனுப்பிவிடு, கர்த்தர் சொல்லுகிறார் அனுப்பிவிடு என்று சொல்லும் பொழுது பார்வோன் பல தடைகளை கொண்டு வருகிறான். வேண்டாம், நீங்கள் இங்கேயே நீங்கள் என்ன செஞ்சிருங்க, பலி செலுத்துங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா, அதிக தூரமாக போக வேண்டாம், பக்கத்திலேயே பலி செலுத்திடுங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் எல்லாரோடும் போக வேண்டாம், நீங்கள் மட்டும் போயிட்டு வந்துருங்க என்றெல்லாம் பல தடைகளை, பல விதமான அவன் தடைகளை கொண்டு வந்தாலும் மோசே அதை விடலை. இல்லை, கர்த்தர் வைத்தது, நாங்கள் சீனாய் மலையில் முழு குடும்பமாக கர்த்தரை ஆராதிக்கணும், ஆகவே இந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் நாங்கள் வெளியே வந்துதான் ஆக வேண்டும் என்பதில் முழு மூச்சாக இருந்து அந்த தடைகளையும் மீறி தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்ததை நம்ம பார்க்கிறோம். இப்படி அவன் சோர்ந்து போகவே இல்லை. தடைகள் வரலாம், மனுஷனுடைய இருதயம் கடினப்படுத்தப்பட்டது, ஆனாலும் அவன் சோர்ந்து போகலை. இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா, யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாத்ராகமம் 10:11 வாசிப்போம். அப்படி வேண்டாம், புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது என்று சொன்னான். அவர்கள் பார்வோன் சமூகத்தில் நின்று துரத்தி விடப்பட்டார்கள். பார்வோனிடத்துல போய் தேவ திட்டத்தை சொல்லும் பொழுது பார்வோனால் துரத்தி விடப்பட்டாங்க. இன்னொரு வசனத்தில் பார்த்தீங்க, 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பார்வோன் சொல்லுகிறார், என்னை விட்டு அப்பாலே போ,
இனி நீ என் முகத்தை காணக்கூடாது. அப்போ தேவனுக்காக இவர்கள் போகும் பொழுது அந்த பார்வோன் சொல்லுகிறான், துரத்தி விடுகிறான், இனிமே என் பக்கம் வரவே கூடாது என்றெல்லாம் அவ்வளோ கடினமாக பேசினா கூட இந்த மோசே தன்னுடைய உறுதியிலிருந்து நிலை குலையவே இல்லை, சோர்ந்து போகவே இல்லை, தேவ திட்டத்தை விட்டு விலகவே இல்லை. ஆமேன். அப்போ இதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம், கர்த்தர் நம்மிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னால் மனுஷங்க எதிரிட்டு வரலாம், பல தடைகள் வரலாம், அல்லது நம்மை நம்பின நம்முடைய குடும்பத்தினர் கூட நம்மை துரத்தி விடலாம், எல்லாருமே நம்ம விட்டு விலக செய்யலாம். ஆனாலும் தேவனுடைய திட்டத்தில் அவன் நிலைத்து நிற்க வேண்டும். ஐயோ இவ்வளோ போராட்டம் வருதே, இனிமே ஆண்டவரை ஆராதிக்கிறது வேண்டாம். நிறைய பேர் அப்படிதான். ஆண்டவர் நிறைய பேர் நேற்று கூட சிலர் சொன்னாங்க, ஆண்டவரை எவ்வளவு அதிகமாக கிட்டி சேர்றோமோ அவ்வளோ அதிகமாக போராட்டம் வருது. ஆனால் உண்மையிலே நான் உங்களுக்கு சொல்கிறேன், போராட்டங்கள் வரலாம், ஆனால் ஜெயம் நமக்கு தான். ஆமேன். மோசே பாருங்க, எவ்வளவு போராட்டம், எதிர்ப்புகள், தடைகள், சோர்வுக்குள்ளாக்குற ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் மோசே முன் வைத்த காலை பின் வைக்கவே இல்லை. அவர் ஸ்டபனா இருக்கிறார். கர்த்தர் எனக்கு இதுதான் சொன்னார், நீ தான் எகிப்தில் இருந்து வெளியே கொண்டு வருவாய், பார்வோனை விட்டு வெளியே கொண்டு வருவாய் என்று கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார். 3ஆம் அதிகாரத்தில் அவர் சொன்னதை செய்து முடிப்பார். ஆமேன். அப்போ ஆண்டவர் பேர்ல ஒரு நம்பிக்கை, அவனுடைய அழைப்பில் ஒரு உறுதி. தடைகள் வரலாம், ஆனால் ஆண்டவர் அழைத்த அழைப்பு மாறாது. அதான் வேதம் சொல்லுகிறது, அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். உங்களை குறித்து தேவ திட்டம் மாறாது, அது நீங்க மாற்றவும் கூடாது. ஹல்லேலூயா. தடைகள் வரலாம், எதிர்ப்புகள் வரலாம், ஆனால் நம்ம மாற்றக்கூடாது. ஆமேன். அடுத்ததாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஒரு காரியம், தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்வு. இந்த மோசேயுடைய காரியத்தில் நம்ம பார்க்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்வு. ஆமேன். பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது ஏற்கனவே நான் சொன்னதான், ஒவ்வொரு முறையும் அவன் கடினப்படுத்துவான். ஆண்டவர் சொல்லுவார், திரும்ப போ, திரும்ப போ, பார்வோனுக்கு முன்பாக நீ போய் சொல்லு. நாம இருந்தால் என்ன சொல்லுவோம்? என்ன ஆண்டவரே, எத்தனை முறை இவ்வளோ பிரச்சனை, அதனால வேண்டாம், நான் போகலை, நீங்கள் வேற யாரையாவது அனுப்புங்கன்னு சொல்லிடுவோம். ஆனால் அப்படி இல்லை, அடுத்த நாள் காலையிலே எழும்பி போய் பார்வோன் சன்னிதானத்தில் போய் நிற்பான் இல்லையா? அப்போ தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம். ஆமேன். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமம் 14:16. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். பார்வோனை விட்டு, எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆனால் சத்துருக்கள் பின்தொடர்ந்து வர்றாங்க. அந்த பின்தொடர்ந்து வருகிற சூழ்நிலையில் ஒரு பக்கம் நெருக்கமான ஒரு சூழ்நிலை, பின்னாடி எகிப்தியர், முன்பக்கம் செங்கடல், எங்கே போகிறதுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் ஜனங்களுடைய முறுமுறுப்பு. ஜனங்கள் சொல்கிறாங்க, ஏன் மோசே, எகிப்தில் பிரேத குழிகள் இல்லைன்னா நீ என்னை இங்கே கொண்டு வந்துட்ட. அப்போ அந்த நேரத்தில் ஆண்டவர் அவனை பார்த்து, மோசையை பார்த்து சொல்லுகிறார், நீ கவலைப்படாத, உன் கோலை நீட்டு. ஆமேன். அப்போ அந்த நேரத்தில் எவ்வளோ நெருக்கம் வந்தாலும், சத்துருக்கள் எதிரிட்டுன்னு வந்தாலும், ஒருவேளை நினச்சிருக்கலாம், நம்ம கோலை நீட்டினா என்ன நடக்க போகுது அப்படின்னு நினைக்கல. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நீட்டுகிறேன். ஆமேன். ஒன்றுமே கேள்வி கேட்கல. நாம இருந்தால் கேள்வி கேட்போம், கோலை நீட்டினா என்ன நடக்கும், நீங்கள் என்ன உண்மையிலே நடக்குமா, நீங்கள் சொல்கிற மாதிரி சமுத்திரம் பிரியுமா, இதெல்லாம் நடக்கிற காரியமா, இது வரைக்கும் இது மாதிரி நடந்திருக்கா, பல கொஸ்டின்ஸ் கேட்போம். ஆனால் மோசே அப்படி இல்லை. கர்த்தர் சொன்ன உடனே அவன் கீழ்ப்படிந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் மாறாவில் கசந்த நீர் வந்த பொழுது அங்கேயும் ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. அப்பவும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு கொப்பை நீ வெட்டி அந்த தண்ணியில் போடு. அது அந்த கொப்பு போட்டால் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. நம்ம எப்போவுமே கேள்வி கேட்டுட்டு தான் இருப்போம். ஆனால் மோசே கேள்வியே கேட்கல, உடனே அதை செய்தார். அப்படியே அந்த தண்ணீர் மதுரமாய் மாறி போனது. ஆமேன். அதே மாதிரி தான் ரெவி தீமில் வரும்பொழுது தண்ணியே இல்லை குடிக்கிறதுக்கு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், கண்மலையில், அந்த ஊரை கண்மலையில் நீ கண்மலையை அடி, உன் கோலை வைத்து அடின்னு சொல்கிறாரு. அப்போ யோசித்து பார்த்தா நடக்கிற காரியம் கிடையாது. ஒரு கற்பாறையில் தண்ணி வர்றது சாத்தியமே கிடையாது, முடியாத ஒரு காரியம். வனாந்திரமான இடத்துல தோண்டுனா கூட தண்ணி வரலாம், ஆனால் ஒரு கற்பாறையை அடித்தா அது எப்படி தண்ணி வரும் அப்படின்னு ஒரு சந்தேகம், அவிசுவாசம் வந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் இல்லை. மோசே உடனே அடித்தார், கோலை அடித்தார்.
அது சூழ்நிலை பார்த்தா வித்தியாசம், அது ஒரு நடப்பதற்கு ஒரு சாத்தியமே இல்லை. ஆனா கர்த்தர் சொல்லிட்டார், சொன்னதை நான் செய்வேன், அவர் சொன்னதை அவர் செய்து முடிப்பார் என்கிற ஒரு எண்ணம். ஆமேன். அதே மாதிரி ஆசரிப்பு கூடாரத்தை செய்யணும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திலும் அழகாய் மோசேக்கு கர்த்தர் கற்பிப்பார். அந்த கற்பிக்கும் பொழுது ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் கற்பித்தபடியே மோசே செய்து முடித்தான். கர்த்தர் கற்பித்தபடியே மோசே செய்து முடித்தான். நான் இன்னைக்கு அதை வாசிக்கும் போது 40ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 9 முறை கர்த்தர் கற்பித்தபடியே மோசே செய்து முடித்தான் ஒரே அதிகாரத்தில். அதே போல் 39ஆம் அதிகாரத்திலையும் நிறைய இடங்கள்ல மோசேக்கு கர்த்தர் கற்பித்தபடியே மோசே செய்தான், இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்கள் என்னெல்லாம் இருக்கிறது. அப்போ கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை இந்த மோசே செய்து முடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்க கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம். எப்படிப்பட்ட அனுபவம்னா, கீழ்ப்படுகிற அனுபவம்னா கேள்வி கேட்காத கீழ்ப்படுகிறது, கேள்வியே கேட்காம கீழ்ப்படுகிறது, அவிசுவாசமே இல்லாம சந்தேகமே படாம கீழ்ப்படுகிறது. இவன் நம்ம செஞ்சா என்ன நடக்கும் அந்த செகண்ட் தாட்டே இல்லாம கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது. இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்திலே அதை எதிர்பார்க்கிறார். ஆமேன். மோசையை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற காரியம், கர்த்தர் மோசையை போல நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற காரியம் நாம் கீழ்ப்படுகிற ஒரு பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆமேன். கீழ்ப்படியும் பொழுது கண்டிப்பா ஒரு மேன்மையை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கீழ்ப்படிந்தார், சிலுவையின் பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தார். அவர் கீழ்ப்படின அவசியம் கிடையாது, தேவகுமாரன். ஆனா தேவகுமாரனே கீழ்ப்படிந்தார் என்று வேதத்துல பார்க்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் திருப்பி கொள்ளுங்க, வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 2:8. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அடுத்த வசனம். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆமென், ஹல்லேலூயா. இவர் கீழ்ப்படிந்தபடியினால கர்த்தர் நல்லா உயர்த்தி வைத்தார். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு ஒரு உயர்வை ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது கர்த்தர் சொன்னபடியே கீழ்ப்படிந்தான். அவனுடைய வாழ்க்கையில கரெக்டா பார்த்தீங்கன்னா, உன் தேசத்தை, உன்னுடைய இனத்தை எல்லாரையும் விட்டுட்டு நீ வா என்று சொன்ன உடனே ஆபிரகாம் கர்த்தர் சொன்னபடியே எழுந்து கீழ்ப்படிந்து அந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போனான். ஒவ்வொரு முறையும் இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினத்திலே கூட நான் உங்களுக்கு சொன்னேன், தன்னுடைய சொந்த மகனை, ஒரே பேரான மகனை, ரொம்ப லேட்டா பிள்ளை பிறந்துச்சு, அந்த பிள்ளையும் நீ ஒப்புக்கொடு என்று சொன்ன உடனே மறு பேச்சே இல்லாமல் ஒப்பு கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கீழ்ப்படிந்தான். அந்த பிள்ளையை கூட்டிட்டு மோரியா மலைக்கு போய் கீழ்ப்படிந்து அந்த பலி செலுத்தினதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தபடியினால ஆபிரகாமை கர்த்தர் உயர்த்தி வைத்தார், ஆசீர்வதித்தார், அவனுடைய பெயரை பெருமைப்படுத்தினார். அநேகருக்கு சாட்சியாக இந்த ஆபிரகாமை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஆண்டவர் மோசேவுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக் கொடுக்கிற முக்கியமான காரியம், கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். செகண்ட் தாட்டே இல்லாம, ஏன்னு கேட்காம, கேள்வி கேட்காம நம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது கண்டிப்பா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பவுல் கூட சொல்லுகிறார், பவுல் கூட ஆண்டவர் பயங்கரமான ஒரு மனிதன் தான், துன்பப்படுத்தின ஒரு மனிதன் தான், சபைகளை துன்பப்படுத்தின ஒரு மனிதன் தான். ஆனா ஆண்டவர் ஒரு நாள் சந்தித்து, நீ என்னுடைய நாமத்துக்கு மகிமையாக நீ கஷ்டப்பட வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு பாத்திரம் என்று சொன்ன பொழுது அவன் கேட்கிறான், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் ஆண்டவரே என்று சொன்ன பொழுது, நீ என்னை பத்தி எல்லாருக்கும் சொல்லணும் என்று சொன்ன பொழுது அப்படியே கீழ்ப்படிந்தான். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார்,
அப்போஸ்தலர் 26:19. ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. ஆமேன். கர்த்தர் தரிசனம் மூலமாக சொன்ன ஒவ்வொரு காரியத்துக்கும் நான் கீழ்ப்படிந்தேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் தேவனால உயர்த்தப்பட்ட, தேவனால பயன்படுத்தப்பட்ட அத்தனை மனிதர்களிடத்திலும் காணப்பட்ட ஒரு முக்கியமான குவாலிட்டி கீழ்ப்படிதல். கர்த்தர் சொன்னால் சொன்னதுதான். ஹல்லேலூயா. தாவீது கூட நிறைய காரியங்கள்ல கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆனால் 1 சாமுவேல் 15 நம்ம பார்க்கும் பொழுது சவுலை கர்த்தர் ராஜாவாக ஏற்படுத்தினார். சமஸ்த இஸ்ரவேல் தேசத்துக்கும் ராஜாவாக ஏற்படுத்தி ஒரு சிறிய கோத்திரமாகிய பென்யமீன் கோத்திரத்திலிருந்து அவனை தெரிந்து கொண்டு அவனை உயர்த்தி ராஜாவாக உயர்த்தி வைத்தார். ஆனால் அமலேக்கியருடைய விஷயத்துல எல்லாவற்றையும் அழித்து போட வேண்டும் என்று சொன்ன பொழுது இவன் முதல் தர மாணவங்களை மாத்திரம் அழித்து போட மனதில்லாமல் அவன் பதுக்கி வச்சுட்டு மற்ற எல்லாவற்றையும் அழித்து போட்டான். அப்போ சாமுவேல் கேட்கிறார், நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தாயா என்று கேட்கும்போது, ஆமா கர்த்தர் சொன்னபடி நான் செய்தேன் என்று பொய்யும் சொன்னான். கீழ்ப்படியாமல் இருக்கும்போது அடுத்தது பொய் கூடவே வரும் இல்லையா? அப்போ இல்லையே, ஆடுகளின் சத்தம் மாடுகளின் சத்தம் என் காதில் கேட்கிறதே என்று சொன்ன பொழுதுதான் நான் அழித்து போட மனதில்லாமல் அதை வச்சுட்டேன். அது எதுக்காக வச்சிருக்கிறேன்? கர்த்தருக்கு பலி செலுத்துறதுக்கு தான் வச்சிருக்கிறேன்னு இன்னொரு பொய், ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய் சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் 15 நாம் வாசிப்போம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆமென். ஹல்லேலூயா. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியம். ஆமென். ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிறது நல்லதுதான். ஆண்டவருக்காக அதை செஞ்சுட்டேன், இதை செஞ்சுட்டேன், இதை விட்டுட்டேன், அதை விட்டுட்டேன், நல்லதுதான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொல்றதுக்கு நீ கீழ்ப்படிஞ்சாலே போதும். ஆமென். அப்போ இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ற முக்கியமான காரியம், என்ன செய்யறோமோ இல்லையோ கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் கீழ்ப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் உயர்வை கர்த்தர் கொடுப்பார். சவுல் கீழ்ப்படியாதபடியினால ஆண்டவர் அவனுடைய திட்டத்தையே மாற்றிட்டார். அவ்வளோ பெரிய ராஜாவாய் உயர்த்தி வைத்தால் கூட அந்த திட்டத்தை கர்த்தர் மாற்றி சவுலை தள்ளி தாவீதை ராஜாவாக கர்த்தர் ஏற்படுத்தினார். ஆமென். உங்க வாழ்க்கையில கர்த்தர் வைத்த திட்டங்கள் நிறைவேற விடாதபடி தடை செய்கிற காரியம் கீழ்ப்படியாமை. கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருந்தால் கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய நினைத்த காரியங்கள் தடைப்பட்டு விடும். நம்முடைய ஸ்தானத்துல வேற யாரையாவது கர்த்தர் ஏற்படுத்தி விடுவார். ஆகவே கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆமென். அதனால்தான் மரியாள் சொல்லும் பொழுது, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். என்கிட்ட எதுவுமே கிடையாது, என்ன தேடி நீங்க வராதீங்க, அவரை தேடி போங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபு சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆனா இன்னைக்கு அநேகர் செய்யற காரியம், பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சிருவாங்க, தேவனுக்கு எதிர்த்து, அப்படியே ரிவர்ஸா. பிசாசை பார்த்தா பயம், ஆனா தேவனை பார்த்தா கீழ்ப்படுகிறதே கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், முதல்ல தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது ஈஸியா இருக்கும். ஆமென். அப்போ ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் வேதத்தில் அப்போஸ்தலர் 5:32 சொல்லப்பட்டிருக்கிறது, தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளுகிற பரிசுத்த ஆவி. யார் யாரெல்லாம் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உதாரணமா பாருங்க, காற்று கடல் கூட ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சுது. மத்தேயு 8:27 சொல்லுகிறது, காற்றும் கடலும் கூட அவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று சீஷர்கள் ஆச்சரியப்பட்டாங்க. மார்க் 1:27 சொல்லுகிறது, அசுத்த ஆவிகளும் அவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்க. 1 பேதுரு 3:22 1 பேதுரு 3:22 சொல்லுகிறது, தேவதூதர்களும் அவருக்கு கீழ்ப்படிந்தார்கள். எல்லாரும் கீழ்ப்படுகிறாங்க, ஆனா கீழ்ப்படியாத ஒரே ஒரு ஜென்மம் மட்டும் யாரு? மனுஷ ஜென்மம் இல்லையா? நம்மள அநேக நேரத்தில்
அசுத்தாவி கீழ்ப்படியுது, இயற்கை கீழ்ப்படியுது, தேவதூதர்கள் கீழ்ப்படுகிறாங்க, மிருகங்கள் கீழ்ப்படியுது. யோனா விழுங்குன்னு ஒரு மீனுக்கு கட்டளை இட்டார், மீன் விழுங்குச்சு. அதை கொண்டு போய் கரையில் கக்குன்னு சொன்னார், கக்கிருச்சு. விலங்குகள் கீழ்ப்படியுது. ஒரு ஆமணக்கு செடியை உடனே முளை என்று சொல்லுகிறார், முளைச்சுது. உடனே ஒரு பூச்சிக்கு கட்டளை இடுகிறார், அரிச்சு போடு, உடனே அதை அரிச்சு போட்டு. கர்த்தர் கட்டளையிட்ட அத்தனை காரியங்களுக்கும் இயற்கை கீழ்ப்படிந்தது, அசுத்தாவிகள் கீழ்ப்படிஞ்சு ஓடிச்சு, தேவதூதர்கள் கீழ்ப்படிஞ்சாங்க, ஆண்டவருடைய சிருஷ்டிகள் கூட கீழ்ப்படிஞ்சது. ஆனால் இன்னொரு சிருஷ்டி மேலா மகிமையாக வச்ச நம்ம தான் கீழ்ப்படுகிறது இல்லை. அது ஏன்னா ஆரம்பத்திலே ஏவாள் என்ன செய்யலை, கீழ்ப்படியலை. ஆண்டவர் சொன்னார், இந்த கனியை புசிக்காதே, புசித்தா அவ்வளோதான் சொல்லிட்டாரு. ஆனால் அவங்க புசிச்சாங்க. அவர் புசித்தது மட்டுமில்ல, ஆதாம் கொடுத்தார். ஆதாமாவது சொல்லியிருக்கலாம், ஐயோ நானாவது புசிக்க மாட்டேன், நீ புசிச்சிட்ட, எனக்கு வேண்டான்னு சொல்லியிருக்கலாம். இல்லை நான் செத்தாலும் என் மனைவியோடு தான் வாழ்வேன்னு அவர் அப்படி போயிட்டார். அப்போ கீழ்ப்படியாமை ஆரம்பத்திலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் தொடர்ந்துட்டுருக்கு. ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்ததுக்கு காரணமே ஒரு ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால உலகம் பாவத்துக்குள்ளானது. அதே மாதிரி ஒரு கிறிஸ்துவுடைய கீழ்ப்படுதலினாலே உலகம் ஆக்கினை தடுப்பதற்காக, ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாகாமல் தடுப்பதற்காக கிறிஸ்து இந்த உலகத்தில் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து சிலுவையின் பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார் நமக்காக. அப்போ நாமும் அவரை பின்பற்றுகிறவர்களாகி அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நம்ம மாற வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ கீழ்ப்படியும் போதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும். ஏனென்றால் ஏசாயா 66:2 சொல்லுகிறது, எனது வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். ஆமேன். அப்போ இன்னைக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படுதலாம். இன்னைக்கு மோசையை பார்த்து சொன்னது போல, கர்த்தர் மோசையை நோக்கி பேசினது போல இன்னைக்கு நின்று பேச மாட்டாரு. ஊழியக்காரங்க மூலமா, வசனங்கள் மூலமா பேசுவார். நம்ம பைபிள் வாசிக்கும் போது பைபிள் வசனத்தின் மூலமா பேசுவார். ஜெபிக்கும் பொழுது நம்முடைய உள் உணர்வு மூலமாய் கர்த்தர் பேசுவார். எல்லா விதத்திலும் நம்மோடு கூட பேசுவார். அப்படி பேசும் பொழுது நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், வசனத்துக்கு நடுங்கணும். ஆமேன். ஹல்லேலூயா. வேதத்தை வாசிங்க. 128 சங்கீதம் முதல் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 128:1. அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப அவர் வழிகளில் நடக்கிறதுனா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது. 112 சங்கீதம் முதல் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 112:1. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். அவர் நிறைய ஆசீர்வாதங்கள் அந்த சங்கீதத்தில் 128 சங்கீதத்திலையும் 112 சங்கீதத்திலும் நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யாருக்கு தெரியுமா? கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் பிரியமாய் இருந்து அவருடைய வழிகளில் நடக்கிற மனிதர்களுக்கு. ஆமேன். வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, வசனத்தின்படி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமேன். யோசுவா 1:8 சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தர் சொல்லுகிற எல்லா காரியங்களுக்கும் கீழ்ப்படியும்படி, அவைகளின்படி செய்ய கவனமாக இருக்கும்படி வேத வசனத்தை தியானிக்க வேண்டும். அப்ப ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் மேலான ஆசீர்வாதங்களை நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த மோசே வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தீங்கன்னா கர்த்தர் மோசையை நோக்கி சொல்லுவார், உடனே கீழ்ப்படிவார் எல்லாவற்றிலும். ஆனா கடைசியில ஒரே ஒரு இடத்துல அவர் கீழ்ப்படியாம போயிட்டார். என்னாகமம் 20:24. என்னாகமம் 20:24. ஆரோன் தன் ஜனத்தோடு சேர்க்கப்படுவான். மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமற் போனபடியினால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை. ஆமேன். இதில் ஆரோனும் மோசேயும் கர்த்தர் சேர்த்து சொல்லுகிறார். இந்த மேரிபாவின் தண்ணீர்கள் அண்டையில் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே அந்த ஒரு கன்மலையை அடித்த பொழுது தண்ணீர் வந்தது. அதனால மோசே ஆண்டவரை பார்த்து எல்லா ஜனங்களுக்கும் இந்த மேரிபா இந்த இடத்துல தண்ணி இல்லை என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், கன்மலையை பார்த்து பேசுன்னு சொல்லுகிறார். ஆனால் இவர் ஏற்கனவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அடித்த எக்ஸ்பீரியன்ஸ். அதனால ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் திரும்பவும் அடிச்சிட்டார்.
தண்ணி வந்தது என்னவோ உண்மைதான், ஆனா மக்களுடைய அந்த தேவையை கர்த்தர் சந்திச்சிட்டாரு. ஆனா கர்த்தருக்கு கீழ்ப்படியாதபடியினால கானான் தேசத்துக்கு போக முடியாதபடிக்கு ஒரு தடை வந்து விட்டது. பாருங்க, ஆண்டவர் சொன்னார், நீ இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்து அவர்களை விடுதலையாக்கி கானான் தேசத்துல கொண்டு போய் சேர்ப்பாயின்னு கர்த்தர் ஒரு திட்டத்தை கொடுத்தார். ஆனா ஆண்டவருடைய திட்டமே இந்த கீழ்ப்படியாமையினால மாறி போய்விட்டது. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் வேணும். ஆண்டவர் சொன்னா அதை செய்யணும். ஹல்லேலூயா. அப்படி நம்ம கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். கீழ்ப்படியாவிட்டால் ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில வராமல் போய்விடும். ஆகவே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷமும் வேதாகம பக்தர்கள் எப்படி கீழ்ப்படிந்தார்கள், இயேசு எப்படி கீழ்ப்படிந்தார் என்பதை அறிந்து நாம் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ வசனத்துக்கு எப்போ கீழ்ப்படிய முடியும் அப்படின்னா, வசனத்தை வாசித்தாதான் கீழ்ப்படிய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு உவமையை சொன்ன பொழுது 2 வீடு கட்டப்பட்டிருந்தது. ஒரு வீடு மணலின் மேல், ஒரு வீடு கன்மலையின் மேல். அப்போ பெருமழை வந்தது, பெருங்காற்று வீசியது, பெரு வெள்ளம் வந்தது. மணல் மேல் கட்டப்பட்ட வீடு அழிந்து போயிற்று, கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு நிலைத்து நின்றது என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வந்து என் வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்கிற மனுஷன் கன்மலையின் மேலே கட்டப்பட்ட வீடு. ஆமேன். அப்போ பெருமழை வரலாம், பெருங்காற்று வரலாம், பெரு வெள்ளம் வரலாம். இது எதற்கு அடையாளம்? மேலேருந்து தாக்குகிற பிரச்சனைகள், சுற்றிலும் இருந்து பிரச்சனை, கீழிருந்து எல்லா பக்கத்திலும் நெருக்கம் வரலாம். ஆனால் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவங்க வாழ்க்கை நிலைத்து நிற்கும். ஆமேன். வசனத்துக்கு கீழ்ப்படியாதவருடைய வாழ்க்கை பிரச்சனைகள் வரும்போது அடியோடு அடிச்சுட்டு போகும். மற்ற நேரம் நல்ல வீடு மாதிரி ஜாலியாக இருப்பாங்க, நல்ல பைபிள் எடுத்துகிட்டு வருவாங்க போவாங்க, நல்லா இருக்கிறது மாதிரி தான் தெரியும். அதுவும் வீடு தான், வீடு மாதிரி தான் இருக்குது. ஆனால் பிரச்சனை வரும்போது தான் தெரியும் கீழ்ப்படுகிற மனுஷனுக்கும் கீழ்ப்படியாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும், எல்லா வசனத்துக்கும் கீழ்ப்படி ஆண்டவரே. இப்போ கீழ்ப்படியணும்னு சொல்லும் பொழுது மனைவிகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் கணவருக்கு கீழ்ப்படியுங்க, உங்களுடைய கணவருக்கு அதிகாரம் செலுத்தாதீங்க. ரொம்ப ஆச்சரியமான வசனம். உங்கள் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்த உங்களுக்கு அதிகாரமே கிடையாதுன்னு பைபிள் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் எத்தனை பெண்கள் அதிகாரம் செலுத்துகிறோம், எத்தனை பெண்கள் கீழ்ப்படுகிறது இல்லை, கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதே மாதிரி கணவர்களுக்கு சொல்லப்பட்ட காரியம், கணவர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் கசந்து கொள்ளாதிருங்கள், அவர்களை போஷித்து காப்பாற்றுங்கள், மனைவிகளுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். பிள்ளைகளை குறித்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்க, எல்லா விதத்திலும் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்க. பெற்றோரை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பிள்ளைகளை கோபம் மூட்டாதீங்க. எல்லாத்துக்கும் இருக்கு. வேலைக்காரரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் எஜமானுக்கு கீழ்ப்படிங்க. எஜமான்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய வேலைக்காரருக்கு உங்களுக்கும் ஒரு எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து நலமா நடத்துங்க, கேர்ஃபுல்லா நடத்துங்க. எவ்வளோ காரியங்கள் கர்த்தர் சொல்லுகிற காரியங்கள். ஆனால் அதில் கீழ்ப்படுகிறது தான். நம் வசனம் நல்லா தெரியும், ஆனால் கீழ்ப்படிய மாட்டோம். ஏவாளுக்கும் வசனம் தெரிஞ்சுது, கர்த்தர் சொல்லி இருக்கிறார், ஆமா சொல்லி இருக்கிறார். அப்போ அவள் உலகத்தில் பிறந்தாளான்னு கூட தெரியாது கர்த்தர் சொல்லும் பொழுது. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவள் உருவாக்கப்பட்டாள். ஆனால் வசனம் தெரியுது, ஆனால் கீழ்ப்படியலை. இன்னைக்கு நம்மளை விட்டா பிரசங்கம் நல்லா பண்ணிடுவோம், ஆனால் கீழ்ப்படுகிறது இல்லை. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களை கீழ்ப்படிய எங்களை அர்ப்பணிக்கிறோம். மோசே மாதிரி எங்களை கீழ்ப்படி அர்ப்பணிக்கிறோம். அதே நேரத்தில் மோசே மாதிரி கீழ்ப்படியாமல் இருக்கிற அந்த ஸ்பாவங்களை எங்களை விட்டு எடுத்து போடுங்க. எங்களுக்கென்று வைத்த ஆசீர்வாதங்களை நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்க போகிறோம். மூன்றாவதாக மற்றொரு காரியம், மோசே இடத்திலே காணப்பட்ட ஒரு அருமையான ஒரு காரியம், தேவனோடு உள்ள ஒரு உறவு, தேவனுக்கும் மோசேக்கும் உள்ள ஒரு உறவு. இது ரொம்ப அற்புதமான ஒரு உறவு. ஆரம்பத்தில் ஆண்டவரை விட்டு 40 வருஷங்கள் தூரமாய் போன ஒரு மனிதன்தான். உலகத்துக்கு அடுத்த காரியங்கள், குடும்பத்துக்கு அடுத்த காரியங்களில் சிக்கி அவர் மாமனார் வீட்டிலேயே செட்டில் ஆயிட்டார், உண்மைதான்.
ஆனால் ஒரு நாள் அந்த முச்செடி மூலமாக, தரிசனத்தின் மூலமாக மோசேயை கர்த்தர் பிடித்த பிறகு அவருக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு மாறவே இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எங்கேயோ வாழ்ந்தோம், எப்படியோ அலைந்தோம், ஆனால் கர்த்தர் நம்மை தேடி வந்தார், நம்மை கரம் பிடித்தார். எந்தெந்த சூழ்நிலையில் பாவ குழியில் கிடந்த நம்மை கர்த்தர் தூக்கி எடுத்தார், அவருடைய பிள்ளையாய் மாற்றினார். ஆனால் மாற்றின அந்த ரட்சிப்பட்ட நாட்களில் இருந்த அதே உறவு இன்றைக்கு நமக்கு இருக்கிறதா நம்மளை செக் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட உள்ள உறவு அதிகரிக்கணுமே தவிர குறையக்கூடாது. ஆமேன், ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதியிலிருந்த அன்பை நீ விட்டு விடக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சபைகளுக்கு சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஆதியில் இருந்த அன்பு இன்னைக்கும் இருக்குதா? இன்றைக்கும் நம்ம ஆண்டவரை புரிந்து வைத்து கொண்டிருக்கிறோமா? அவரோடு உறவு கொள்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இந்த மோசேயுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கர்த்தரோடு கூட இருந்த ஒரு உறவு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு நெருக்கம் வரும் பொழுதும், ஜனங்கள் முறுமுறுக்கும் பொழுதும், சத்துருக்கள் வரும் பொழுதும் இவர் நோக்கி பார்த்த ஒரே காரியம் ஆண்டவரை நோக்கி பார்த்தார். ஆமேன். பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்ப்பார், சத்துருக்கள் வந்தாலும் நோக்கி பார்ப்பார், சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் முறுமுறுத்தாலும் கர்த்தரை நோக்கி பார்ப்பார். காரணம், அவருக்கு தெரிந்தது, நான் நோக்கி பார்க்க வேண்டிய ஒரே இடம் ஒத்தாசை வரும் பர்வதம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நெருக்கம் வரும் பொழுது, ஆபத்து காலத்துல நம்ம யாரை நோக்கி பார்க்கிறோம்? மனுஷனை நோக்கி பார்க்கிறோமா? கர்த்தரை நோக்கி பார்க்கிறோமா? ஆண்டவர்கிட்ட சொல்லணும், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய உங்களை மட்டும் நான் நோக்கி பார்ப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அதே மாதிரி அவருடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 நாட்கள் 2 முறை தேவனோடு கூட அவருடைய சமூகத்துல இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஜெப வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். உபவாசத்தோடு தேவனுடைய சமூகத்துல இருந்து அவரிடத்துல கற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம், மக்களை நடத்துவதற்கு தேவையான ஆலோசனைகளை பெற்ற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சமூகத்துல பாதத்துல உட்கார்ந்து அவரிடத்துல கற்றுக்கொள்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. ஆமேன். தேவனுடைய சமூகத்துல உபவாசம் பண்ணி அல்லது ஆண்டவருடைய சமூகத்துல சில நாட்களை நம்ம குறித்து வைத்து உட்கார்ந்து, அப்பா எங்களுடைய குடும்பத்திற்கு நீங்க சொல்லுகிற ஆலோசனை என்ன, என்னுடைய குடும்பத்தில் நீர் என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறீர் என்பதை குறித்து தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள நம் மனதை செலுத்தும் பொழுது கண்டிப்பா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு கூட இடைப்படுவார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு உள்ளான மனிதன்ல ஒரு நல்ல ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள, தேவனோடு நெருங்கி வாழ இப்படிப்பட்ட உபவாச நாட்கள் நமக்கு தேவை. ஆமேன். நாளைய தினத்திலிருந்து வெள்ளிக்கிழமையிலிருந்து திருப்பத்தூர்ல 3 நாட்கள் உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. ஒருவேளை நம்ம குடும்பத்தின் நிமித்தம் நம்மால போக முடியாவிட்டாலும் இங்க இருக்கிற நாட்கள்ல கூட ஒரு அரை நாள் ஒரு நேரம் உபவாசம் இருந்து, அல்லது இரவு நேரத்துல கொஞ்ச நேரமாவது உபவாசம் இருந்து தேவ சமூகத்துல காத்திருக்க, தேசத்துக்காக ஜெபிக்க, குடும்பங்களுக்காக ஜெபிக்க நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை நமக்கு தேவை. ஆமேன். அப்படி தேவனுடைய சமூகத்துல காத்திருந்தபடியினாலதான் ஆண்டவர் மோசே மூலமாக 10 கற்பனைகளை கர்த்தர் கொடுத்தார், இந்த உலகத்துக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த மக்களை நடத்தக்கூடிய ஞானத்தை கொடுத்தார், கிருபை கொடுத்தார். அப்ப நம்ம எந்த அளவுக்கு தேவ சமூகத்துல காத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு மற்ற மனுஷங்களை நடத்தக்கூடிய கிருபையை கொடுப்பார், நம்முடைய குடும்பத்தை நடத்தக்கூடிய கிருபையை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆகவே மோசேயை போல தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் ஆண்டவரிடத்துல வாஞ்சித்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். ஆமேன். பாருங்க, சிநேகிதனோடு பேசுகிறது போல கர்த்தர் முகமுகமாய் பேசினார். ஹல்லேலூயா. இதில் எவ்வளோ ஆச்சரியமான ஒரு காரியம் இல்லையா? கர்த்தர் மோசேயோடு ஒரு ஃப்ரெண்டு போல பேசினாராம். அப்போ ஃப்ரெண்டு மாதிரி அவர் பேசினார்னா இவரும் எப்படி தான் இருந்திருக்கிறாரு? ஃப்ரெண்டு மாதிரி இருந்திருக்கிறார் இல்லையா? அப்போ 2 பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அல்லது ஃபெலோஷிப் எப்படி இருந்திருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஆமேன். மோசேயை போல ஆண்டவரிடத்துல சொல்லணும், அப்பா நான் உங்களோடு கூட எப்பவும் உறவாடுகிறேன், அடிக்கடி நான் உங்களோடு கூட பேசுகிறேன் என்று சொல்லி அவரோடு உறவாடுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. ஆமேன். ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா எல்லா காரியத்தையும் அவங்க ஷேர் பண்ணுவாங்க இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லா காரியத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. ஷேர் பண்ணாத எதுவுமே இருக்காது.
அப்படி அதே மாதிரி தான் ஆண்டவரிடத்துல நம்முடைய எல்லா காரியங்களையும் நம்ம தெரியப்படுத்துகிற அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம மெயின்டைன் பண்ணால் அவரும் அவருடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் நமக்கு தெரியப்படுத்துவார். ஆமேன். ஆபிரகாமை குறித்து கூட ஆண்டவர் சொல்லுகிறார், என் சிநேகிதன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது குறித்து வைத்துக் கொள்ளுங்க. ஏசாயா 41:8 என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே என்று சொல்லுகிறார். யாக்கோபு 2:23 என்னுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் ஆபிரகாமும் ஆண்டவரும் சிநேகிதர்கள் போல இருந்ததுனால தான் சோதோம் குமரா பட்டணத்தை அழிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு நான் இதை மறைப்பேனோ என்று சொல்லி எல்லாவற்றையும் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரோடு கூட இப்படிப்பட்ட ஒரு உறவை மெயின்டைன் பண்ணும் பொழுது கர்த்தர் தம்முடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். ஆமேன். நமக்கு வரப்போகிற காரியங்களை வெளிப்படுத்துவார். நம்முடைய குடும்பத்தில் நடக்க போகிற காரியங்களை வெளிப்படுத்துவார். இன்னைக்கு ஒரு சகோதரி என்னிடத்தில் வந்து சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க, ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து அவங்களுடைய உள்ளத்தில், அவங்க கேரளாவை சேர்ந்தவங்க, அவங்களுடைய கேரளாவை குறித்து ஒரு பெரிய பாரம், ஒரு நெருக்கம் அவங்களுடைய இருதயத்தை நெருக்கிச்சான். அப்போ அவங்களுக்கு குடும்பத்தை குறித்த பாரம் நெருக்கலை. ஏன் இவ்வளோ ஒரு நெருக்கம்? தேசத்துக்காக ஜெபிக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும், மாநிலத்துக்காக கேரளாவுக்காக ஜெபிக்கணும் என்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளே அதிகமாய் ஊற்றப்பட்டதாம். அப்போ அவங்கள பாஸ்டர்கிட்ட போய் சொன்னாங்களாம், கேரளாவுக்காக ஜெபிக்கணும்னு ஆண்டவர் உணர்த்துகிறார் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் பாருங்கள், கொஞ்ச நாளைக்குள்ளே இப்பொழுது அந்த வெள்ளம் வந்த பொழுது அப்போ தான் அவங்க நினச்சாங்களாம், இதுக்காக தான் ஆண்டவர் உணர்த்தியிருக்கிறாரு என்று சொல்லி. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் அதிகமாக ஜெபித்ததுனால தான் இந்த வெள்ளம் ரொம்ப சேதம் வந்தாலும் ஓரளவு தடுக்கப்பட்டது, அல்லது கேரளா முழுவதும் அழிஞ்சு போயிருக்குமோ என்று நான் நினைக்கிறேன் என்று அவங்க சொன்னாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவங்க திரும்ப சொன்னாங்க, இன்னும் கொஞ்சம் ஊக்கமாக ஜெபிச்சிருந்தா இந்த வெள்ளம் வராமலே என்ன செஞ்சிருக்கலாம், தடுத்திருக்கலாம். நம்ம ஆண்டவர் நம்ம இப்படிப்பட்ட மனிதர்களை தான் கர்த்தர் தேடுகிறார். அவருடைய உள்ளத்தை புரிந்து கொண்டு அவருடைய உள்ளத்தில் உள்ளதை நம்ம கேட்டு அறிந்து ஜெபிக்கிற சில மனிதர்களை கர்த்தர் தேடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, அப்பா நான் உங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்க விரும்புகிறேன், நீங்கள் எங்கள் ஃப்ரெண்டாக இருங்கப்பா, நீங்கள் எல்லாத்தையும் எனக்கு சொல்லுங்கள், நான் எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்கிறேன், நீங்களும் என்னுடைய குடும்பத்தை குறித்த காரியம், தேசத்தை குறித்த காரியத்தை எனக்கு சொல்லுங்கன்னு கேட்கும்போது கண்டிப்பாக நம்மையும் கர்த்தர் அவருடைய ஃப்ரெண்டு மாதிரி கர்த்தர் ட்ரீட் பண்ணுவார். ஆமேன். நம்மளோடு கூட எல்லா காரியங்களையும் பகிர்ந்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. அதே வசனம் சொல்லுகிறது, முகமுகமாய் ஒரு பேசுகிற ஒரு அனுபவம் சிநேகிதனை போல. அடுத்தது முகமுகமாய். அப்போ அந்த நாட்களில் ஆண்டவர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். இன்றைக்கும் கேட்கிற நிறைய பேர் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது அநேகரோடு கூட கர்த்தர் முகமுகமாய் பேசுகிறார். ஆனாலும் சில சமயங்களில் முகமுகமாய் பேசாவிட்டாலும் அந்த தேவ பிரசன்னத்தை உணர்கிற அனுபவத்தை நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கணும் ஆண்டவரே, நீங்கள் எப்போவும் எங்கள் கூட இருக்கிறதை நாங்கள் உணரணும் ஆண்டவரே, நீங்கள் பேசுகிறத நான் உணரணும் ஆண்டவரே, எப்பொழுதும் உம்முடைய எல்லைக்குள்ளே நான் இருக்கணும், உம்முடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்கணும், உங்களுடைய செட்டைகளின் கீழே நான் இருக்கணும், உங்களுடைய ஷேடோவில் நான் இருக்கணும், உங்களுடைய பிரசன்னத்தை நான் உணரணும் என்கிற ஒரு வாஞ்சை நமக்குள்ள இருக்கும் பொழுது கண்டிப்பாக தேவ பிரசன்னத்தை நம்மால் உணர முடியும். ஆமேன். நிறைய நேரம் பார்த்துருப்பீங்க, ஜெப நேரத்தில் சில சமயங்களில் கர்த்தர் நம்மளை நெருங்கி வர்ற அந்த அனுபவத்தை நீங்கள் ருசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சில சமயங்களில் நீங்கள் நம்ம ஆராதிக்கும் பொழுது, கர்த்தரை துதிக்கும் பொழுது ஒரு மென்மையான தேவ பிரசன்னம் நம்மை மூடுகிறத நம்ம பார்த்துருக்குறோம். சில சமயங்களில் கைகள்லாம் அப்படி புல்லரிக்கும், சில சமயங்களில் உடம்புல ஒரு மாற்றம் இருக்கும், சில சமயங்களில் கண்ணீர் வரும். இதெல்லாம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறதை உணர்த்துகிற காரியங்கள். அப்போ ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே, மோசையோடு முகமுகமாக பேசுனது போல உங்கள் பிரசன்னம் எனக்கு வேணும் ஆண்டவரே. ஜெப வேளையில் ஏதோ 4 வார்த்தையை பேசிட்டு அப்படியே போனோம் என்பதாக இல்லை, உங்கள் பிரசன்னத்தை நான் உணர வேண்டும். ஆமேன். உங்களுடைய பிரசன்னம் எனக்கு தேவை. அதான் மோசே சொல்லுகிறார், 14ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், உங்களுடைய பிரசன்னம் எங்கள் கூட இருக்கணும் ஆண்டவரே, உங்கள் சமூகம் எங்களோடு கூட வராமல் இருந்தால் என்னை எங்கேயும் நீங்கள் அழைத்து கொண்டு போகாதீங்க, நீங்கள் உங்கள் பிரசன்னத்திலேயே நான் எப்போவுமே இருக்கணும் ஆண்டவரே என்று அவர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் அவருடைய முகமுகமாய் நாம் சந்திக்காவிட்டாலும் அவருடைய தொடுதல், அவருடைய அரவணைப்பு, அவருடைய பாதுகாப்பு, அவருடைய பிரசன்னம், அவருடைய அந்த பிரசன்ஸ், இதை நம்ம உணர்ந்து கொள்ளுகிற அந்த இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே.
ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாலே உங்களுடைய பிரசன்னம் எங்களை மூடுகிறதை நாங்கள் பார்க்கணும். ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாலே உங்களுடைய சமூகம் எங்களை மூடுகிறதை நாங்கள் பார்க்கணும். ஆண்டவரே, நீங்கள் எங்களோடு இடைப்படுகிறதை நாங்கள் அறியணும் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கத்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். அடுத்த வசனம், உன்னோடு ஒருவனும் அங்கே வரக்கூடாது, மலையில் எங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது, இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது என்றார். ஆண்டவர் மோசேக்கு ஒரு அருமையான ஒரு காரியங்களை சொல்லி கொடுக்கிறார். ஒரு ஜெப வாழ்க்கையில ஃபாலோ பண்ணக்கூடிய முக்கியமான காரியங்களை மோசேக்கு கற்றுக் கொடுக்கிறார். கண்டிப்பா மோசே எப்படிப்பட்டவர்? கர்த்தர் சொல்லுகிறதை செய்கிறவர் இல்லையா? அப்போ அவருடைய ஜெப வாழ்க்கையில இது கண்டிப்பா காணப்பட்டு இருக்கும். இது என்ன காரியம்? விடியற்காலையில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில ஏறி மலையின் உச்சியில் என் சமூகத்தில் வந்து நில். ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில அதிகாலை ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மோசே எழும்பினார், போனார், விடியற் காலத்துல போனார், ஆயத்தமானார், ரொம்ப அருமையா ஆயத்தமானார். ஹல்லேலூயா. ஆண்டனி பிரதர் இருக்காங்க, அவங்க சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். 3 மணிக்கு அவங்க எழும்பிடுவாங்களாம். எழும்பி 3 மணிலேருந்து ஜெபம் பண்ணி அவங்க தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பாங்க. உண்மையிலே அந்த ஜெப வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். முதல்ல கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் அது பழகிறோம். அப்புறம் ஆண்டவரே நம்மளை என்ன செஞ்சிருவாரு? தட்டி எழுப்புவார். நம்ம படுத்திருந்தா கூட அந்த இருதயம் ஆண்டவரோடு கூட உறவாடி கொண்டு இருக்கும். சில சமயங்களில் லேட்டாக வந்திருப்போம், சில சமயங்களில் பலவீனமாக இருக்கும், ஆனால் அந்த இருதயம் ஆண்டவரோடு கூட உறவாடி கொண்டு இருக்கும் இல்லையா? அந்த அனுபவத்தை நம்ம வாஞ்சிக்க வேண்டும். விடியற் காலையில் ஆயத்தமாகி, ஹல்லேலூயா. ஆயத்தமாகிறதுனா என்ன? அப்படியே விடியற்காலை எழும்பி அப்படியே பெட்ஷீட்டை போத்திட்டு அப்படியே முழங்கால் போடுறதா? இல்லை. எழும்பி தேவனுடைய சமூகத்தில் போகிறதுக்கு முன்பாக நம்முடைய முகத்தை கழுவி பல் விளக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் நீட்டாக வந்து உட்கார்ந்து, அதான் ஆயத்தமாகிறது. கர்த்தர் என் கூட பேச போகிறார். ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டரை பார்க்குறதுக்கு 5 மணிக்கு வாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? 4:30க்கெலாம் ரெடி ஆகி குளிக்காமல போய் நிற்போம். குளித்து ரெடியாகி எவ்வளோ கரெக்டாக நிற்போம். இப்போ குளிக்க முடியாது 5 மணிக்கு, இருந்தாலும் கொஞ்சமாவது ஆயத்தமாகி தேவ சமூகத்தில் போய் நிற்கணும். மோசே அப்படி தான் ஆயத்தமானார். அதனால தான் ஆண்டவர் அவரோடு கூட முகமுகமாய் பேசினார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு குறிப்பிட்ட, அவர் சொல்றார், மலையின் உச்சியில வந்து நில். ஒரு குறிப்பிட்ட இடத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க அந்த மேல் வீட்டறையில காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். அவங்க மேல் வீட்டறையில காத்திருந்த பொழுதுதான் கர்த்தர் பெந்தேகோஸ்தே இந்த நாள்ல அவர்கள் மேல அபிஷேகத்தை ஊற்றினார். ஆமேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட இடத்துல காத்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும். நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு பர்டிகுலர் இடத்துல நீங்கள் உட்காந்து ஜோம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உட்கார்ந்தா அந்த ப்ரெசன்ஸ் அடுத்த நாள் நீட்டாக நல்லா இருக்கும். திரும்ப திரும்ப அங்கங்கே ஓடிட்டு இருந்தால் அந்த இது இருக்காது. அப்போ ஒரே இடத்துல நமக்குன்னு ஒரு இடத்தை குறித்து அந்த தேவ சமூகத்தில் குறித்த நேரத்தில் குறித்த இடத்துல ஆயத்தமாகி நிற்கிற ஒரு ஜெப வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அடுத்த வசனம் சொல்லுகிறது, உன்னோட ஒருவனும் அங்கே வரக்கூடாது, மலையிலங்கும் காணப்படக்கூடாது, ஆடு மாடு எதுவும் மேயக்கூடாது. நான் அடிக்கடி இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். நம்முடைய தனி ஜெபம் மிக மிக முக்கியம். குடும்ப ஜெபம் முக்கியம், ஆனால் அதை விட முக்கியம் தனி ஜெபம். ஆமேன். தேவனுடைய சமூகத்தில் நம்ம தனித்து ஜெபிக்கணும். எல்லாரும் கூடி ஜெபிக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் தனித்து ஜெபிக்கிறதா ரொம்ப கஷ்டம். அதுக்குள்ள சிந்தைகள்லாம் எங்கெங்கேயோ போயிடும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தில் தனித்து நிற்கணும். அதுக்கு பிறகுதான் நம்ம குடும்பமாக ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் ஆடு மாடெல்லாம் மேயக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நான் நினச்சி எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது இதுதான். கையில் நம்ம ஒரு பக்கம் செல்ஃபோன் வச்சுக்கிறோம், ஒரு பக்கம் பேப்பர் வச்சுக்கிறோம், ஒரு பக்கம் டிவி ரிமோட் வச்சுக்கிறோம், ஒரு பக்கம் காஃபி வச்சுக்கிறோம். எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இதையும் பார்க்குறோம், அதையும் பார்க்குறோம், இதையும் பார்க்குறோம், பைபிளையும் பார்க்குறோம், ஜெபமும் பண்ணுறோம். ஆனால் அதெல்லாம் இல்லை. ஒருத்தர் கூட அங்கே வரக்கூடாது, ஆடு மாடு மேயக்கூடாது, ஒன்றும் வரக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆமென். 1/2 மணி நேரமாவது தேவ சமூகத்தில் ஆயத்தமாகி
இருதயத்தை ஊற்றி தேவ பிரசன்னத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு ஒரு பெரிய எஃபெக்ட் இருக்குது, ஒரு ரிசல்ட் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஜெப நேரத்தை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும். ஆமென். 34ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு, அப்போதும் பணிந்து கொண்டு, ஹல்லேலூயா. இதில் பாருங்க, ஆண்டவர் அவரை பற்றி சொல்லுகிறார். கர்த்தர் இரக்கம் உருக்கம் உள்ளவர் எல்லாம் ஆண்டவரை பற்றி அவருக்கு கற்றுக் கொடுக்கிறார், சொல்லிக் கொடுக்கிறார். அவர் அவ்வளோ நல்லவர் என்று சொல்லிக் கொடுத்த உடனே, ஆண்டவரை பற்றி அறிந்த உடனே மோசே செய்கிற முதல் காரியம் பணிந்து குனிந்து ஆண்டவரை பணிந்து கொண்டான். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு அனுபவம், அவரை வர்ஷிப் பண்ணுகிற ஒரு அனுபவம் இந்த மோசேக்கு காணப்பட்டது. ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்க தெரிஞ்சுது, தேவனுடைய பிரசன்னத்தில் காத்திருக்க தெரிஞ்சுது, ஆயத்தமாகி விடியற் காலத்தில் ஜெபிக்கிற ஜெபம், ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு ஜெபம், ஆண்டவரோடு கூட அவருடைய பாரத்தை அறிந்து கொள்ளுகிற ஒரு ஜெப வாழ்க்கை, ஆண்டவரோடு பிரசன்னத்தை உணர்ந்து முகமுகமாய் பேசுகிற அனுபவம், இதெல்லாம் இருந்துச்சு. அதே நேரத்தில் கர்த்தரை ஆராதிக்கிற அனுபவமும் மோசே இடத்திலே காணப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரே விண்ணப்பமே போயிடக்கூடாது, ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பம். ஆமென். அப்போ அதிகமாக ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும், அவரை ஆராதிக்கணும், அவரை பணிந்து கொள்ளணும். அவர் எவ்வளோ நல்லவர், கர்த்தர் உருக்கமுடையவர், இரக்கமுடையவர், தயை உடையவர், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் என்று சொல்லி அவரை ஆராதிக்க வேண்டும். ஆமென். அவரை பணிந்து கொள்ள வேண்டும். இது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் அவரை அறிந்து கொள்வதற்கு, பணிந்து கொள்வதற்கு, ஜெபிப்பதற்கு, மோசே போல துதிப்பதற்கு நம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் நான் அடிக்கடி சொல்லுவேன், புலம்பல் பாட்டு தான் அதிகமாக இருக்குது, ஆராதனை பாட்டு காணோம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஆராதனை பாட்டை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆண்டவரை துதித்து ஆராதிச்சிட்டிங்கன்னா எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடுவார். துதி இருக்கிற இடத்துல தடைகள் உடைக்கப்படும், துதி இருக்கிற இடத்துல கதவுகள் உடைக்கப்படும், வாசல்கள் திறக்கப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், இருப்பு தாழ்பால்கள் முறிக்கப்படும். துதி இருக்கிற இடத்துல வாசல்களின் தாழ்பால்கள் பாதுகாக்கப்படும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதான் 147ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எருசலேமே கர்த்தரை துதி, சீயோனே உன் தேவனை ஸ்தோத்திரி, அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகள் ஆக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை நிரப்புவார். ஹல்லேலூயா. எல்லா பிளெஸ்ஸிங்கும் எதுல இருக்குது? துதியில இருக்குது. இதுதான் தெரியல. நீங்க துதிச்சு பாருங்க, ஆச்சரியமான மாற்றத்தை பார்க்க முடியும். குடும்பத்தை பாதுகாப்பார், பிள்ளைகளை பாதுகாப்பார், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், குடும்பத்தில் எல்லையில் சமாதானத்தை கொடுப்பார், நல்ல ப்ராஸ்பரிட்டியை கொடுப்பார், செழிப்பை கொடுப்பார். ஹல்லேலூயா. அதிகமாக துதிங்க, மோசேயை போல துதிக்க உங்கள் நேரத்தை ஒப்பு கொடுங்க. பணிந்து குனிந்து அவர் ஆண்டவரை ஆராதிக்கிறார்னா என்ன அர்த்தம்? நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீங்கள் தான் இல்லை ஆண்டவரே. அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் சரண்டர் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிப்போம். 9ஆம் வசனம். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்திருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். ஆண்டவர் அந்த மோசேயுடைய ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். மோசே கேட்கிறார், ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களுக்கு வேண்டும். ஹல்லேலூயா. கிருபையை எதிர்பார்த்து அவர் ஜெபிக்கிறார். எங்களுடைய கிருபை இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே நீங்க எங்க மத்தியில் எழுந்தருளி இருப்பீங்கன்னு அர்த்தம். ஆமென். ஆகவே உங்களுடைய கிருபையை எங்க மேல ஊற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதத்தை ஊற்றோம், அதை ஊற்றோம், இதை ஊற்றோம் அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா கிருபையை ஊற்றுங்கப்பான்னு கேட்டா கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல கேட்கும், ஆண்டவரே கிருபையை தாங்க. பவுல் கேட்கிறார், ஆண்டவரே எனக்கு இந்த முள் நீங்கும்படி செய்யுங்க. ஆனா அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும்பா. பலவீனம் வரலாம், ஆனா என் கிருபை உன்னை தாங்கும். ஆமென். அப்போ கர்த்தருடைய கிருபை இருந்தா எல்லாவற்றையும் தாண்டி செல்ல கர்த்தர் கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா.
அப்போ கிருபை தாங்கப்பான்னு கேட்குற ஒரு ஜெப வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, ஜனங்களுக்காக இவர் மோசே எந்த தப்பு பண்ணாருன்னு நமக்கு இதுவரைக்கும் தெரில. தேவ பிரசன்னத்தில் இருக்கிறார். ஆனால் அவர் சொல்றாரு, எங்களுடைய ஜனங்களுடைய அக்கிரமத்தை, எங்கள் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. ஜெப வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு காரியம், பாவங்களை அறிக்கை செய்து ஜெபிக்கணும். நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய பெற்றோர் பாவத்துக்காக, நம்முடைய பிள்ளைகள் பாவத்துக்காக அறிக்கை செய்து நம்ம ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவருக்கு தெரியுது நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வருவதற்கு தடை பாவம்தான். கர்த்தர் ஜெபத்தை கேட்காமல் இருப்பதற்கு தடை பாவம்தான். கர்த்தருடைய கிருபை பெருகாமல் இருப்பதற்கு தடை பாவம்தான். ஆகவே ஆண்டவரிடத்துல கேட்கிறேன், என்னுடைய பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே, பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்களுடைய அக்கிரமங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்களுடைய ஜனங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோம், நான் எந்த பாவமும் செய்யலை. ஆண்டவர் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது என்று சொல்லிட்டு பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் எல்லா அநீதிகளையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் உத்தமம் உடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே நான் பாவி ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே, உங்களுடைய இரத்தத்தினால என்னை கழுவுங்கப்பா, இன்றைக்கு கழுவுங்க, இன்றைக்கு இந்த உலகத்தில் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாங்க என்று சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பார். நம்முடைய பிள்ளைகளுடைய அக்கிரமங்களை சொல்லி, என்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க, அவருடைய அக்கிரமங்களினால என் பிள்ளைகளுக்கு சாபங்கள் வரக்கூடாது, எங்களுடைய பாவத்தினால எங்களுடைய பிள்ளைகளுக்கு சாபம் வரக்கூடாது, எங்களுடைய பெற்றோருடைய பாவத்தினால எங்களுக்கு சாபம் வரக்கூடாது என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த அக்கிரமங்களை அறிக்கை செய்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பா ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. நெகேமியா இப்படிதான் ஜெபித்தார், ஆண்டவரே எங்களுடைய அக்கிரமங்களை மன்னியும், எங்களுடைய பாவங்களை மன்னியும். இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பில் கஷ்டப்படுறாங்க, அலங்கம் இடிக்கப்பட்டது என்று கேள்விப்பட்ட உடனே அவர் உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார், ஆண்டவரே நாங்களும் என் பிதாக்கள் வீட்டாரும் பாவம் செய்தோம், எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. இன்னைக்கு நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை மன்னியும் ஆண்டவரே என்று தாழ்த்தும் பொழுது அறிந்தும் அறியாமலும் நிறைய பாவம் செஞ்சிடறோம், பெருமையாக பேசிடுறோம், தேவையில்லாத வார்த்தைகள் பேசிடுறோம், மற்றவங்களை வேதனைப்படுத்துகிறோம். இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து என்னை மன்னியும் ஆண்டவரே என்று கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு மன்னித்து எல்லா அநீதிக்கும் நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிறவராக இருக்கிறார், எல்லா சாபங்களுக்கும் நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவரிடத்தில் நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். கிருபையை தாரும் ஆண்டவரே என்று ஜெபிப்பது மட்டுமல்லாமல் நம்முடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரே என்று அறிக்கை செய்து நம்ம ஜெபிக்க 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 நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாகும். பரிசுத்தமுள்ள இடத்துல கர்த்தர் வாசம் பண்ணுவார். கர்த்தர் வாசம் பண்ணும் பொழுது உலகத்தில் உள்ள அத்தனை ஆசீர்வாதங்களும் நம்மை தேடி வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக யாத்ராகமம் 34 அதிகாரம் 35. இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். மோசே அவரோட பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக் கொள்ளுவான். இதுல பாருங்க, 40 நாட்கள் கிட்டத்தட்ட தேவ சமூகத்தில் இருந்து வந்த இந்த மோசேயுடைய முகம் பிரகாசித்திருந்தது. ஹல்லேலூயா. அவனுடைய ஜெப வாழ்க்கை அப்ப எப்படி இருந்திருக்கும்னு பாருங்க, எப்படி இருந்திருக்கும் இல்லையா? முகம் அவ்வளோ பிரகாசம், முகம் அவ்வளோ பிரகாசம். இதேதான் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 7 சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 3:7. எழுத்துகளினால் எழுதப்பட்டு கற்களில் பதித்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. அதாவது மோசேயுடைய முகம் அவ்வளோ பிரகாசித்தது. எழுத்தின்படி அவன் மரணத்துக்கு ஏதுவான ஊழியம், நியாயப்பிரமாண ஊழியத்தை செய்த அந்த மோசேயுடைய முகம் அவ்வளவு பிரகாசிக்குமே. ஆனால் ஆவிக்குரியவர்களாகிய நம்முடைய முகம் எவ்வளவு பிரகாசிக்கணும் இல்லையா? ஆண்டவரை தேடி வரும்பொழுது நம்முடைய முகம் எவ்வளவாய் பிரகாசிக்க வேண்டும். அப்போ தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் பொழுது கண்டிப்பா மோசேயுடைய முகமே பிரகாசித்ததானால்
நம்முடைய முகம், ஆவிக்குரியவர்களாகிய நம்முடைய முகம் பிரகாசிக்க வேண்டும். பிரகாசிப்பது அதிக நிச்சயம். அதனால்தான் சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது, ஜெப வேளையில் ஆண்டவரோடு இடைப்படும் பொழுது, அவருடைய முகத்தின் பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய முகத்தையும் கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். விளைவு, நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. மோசேயுடைய ஜெப வாழ்க்கையில அவருடைய முகம் பிரகாசித்தது. நம்முடைய வாழ்க்கையிலையும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது கண்டிப்பா ஆவிக்குரியவர்களாகிய நம்முடைய முகம் கண்டிப்பா பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. அந்த பிரகாசம் நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில நான் அடிக்கடி அதான் சொல்லுவேன், தேவ சமூகத்தில் உட்கார்ந்து வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணா கண்டிப்பா நம்ம முகம் எப்படி இருக்கும்? பிரைட்டா இருக்கும், பிரைட்டா இருக்கும் இல்லையா? ஆகவே ஆனால் அழுது புலம்பிட்டு ஜெபம் பண்ணா முகம் இருளடைஞ்சு போயிடும், அழுக்கடைஞ்சு போயிடும். ஆனால் தேவ சமூகத்தில் நோக்கி பார்க்கும்பொழுது, அப்பா உங்கள் பிரசன்னம் என் மேலே வீசட்டும் என்று சொல்லி அவரை ஆராதித்து அவரை துதித்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஜெபிக்கும் பொழுது, அவரோடு கிட்டி சேரும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய முகம் பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. அப்போ மோசேயுடைய வாழ்க்கையில், ஜெப வாழ்க்கையிலே பாருங்க எவ்வளோ காரியம். ஏற்கனவே இன்னொரு ஜெப வாழ்க்கையை நம்ம போன வாரம் பார்த்துட்டோம். அது மக்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிற ஜெப வாழ்க்கை, திறப்பிலே நின்று ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை. ஹல்லேலூயா. அதுவும் அவரிடத்திலே காணப்பட்டது. அதை குறித்து நம்ம தெளிவாக போன வாரத்தில் பார்த்தோம். ஒருவேளை நீங்கள் பார்க்காதவங்க யூடியூப்பில் நீங்கள் திரும்ப பாருங்கள், எப்படி மோசே ஜனங்களுக்காக திறப்பில் நின்னான், எப்படிப்பட்ட ஜனங்களுக்காக போராடி ஜெபித்தான், எந்தெந்த சூழ்நிலையில் ஜனங்களுக்காக போராடி நின்றான் என்பதை குறித்து தெளிவாக போன வாரம் பைபிள் ஸ்டடியில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும், அப்படியே நீங்களும் அப்படி ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனையோ விதமான ஒரு ஜெப வாழ்க்கை மோசே இடத்துல காணப்பட்ட அந்த ஜெப வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். அதே போல வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. மாற்றங்கள் உடனே வரும் அப்படி சொல்ல முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலேயே ஆகும். அப்போ ஆவியானவரிடத்துல நம்ம இந்த பலனை கேட்கும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு அந்த பலனை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். மோசே உண்மையிலே ஒரு பெரிய தேவ மனிதன் இல்லையா? அப்போ அவர் போல நம்ம மாறுறது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். எத்தனை பேர் இதை கற்றுக்கொண்டாங்க தெரியல. ஆனால் நம்ம கற்றுக்கொள்றதுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவோம், ஆவியானவருடைய ஆளுகைக்கு வருவோம், ஆவியானவருடைய பலத்தை கேட்போம். கண்டிப்பாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். நம்ம மாறும் பொழுது நம்முடைய குடும்பம் மாறும். மோசே மாறினதுனால, மோசேயுடைய ஜெப வாழ்க்கையினால கண்டிப்பாக அந்த ஜனங்கள் மாறினாங்க, ஜனங்களை கொண்டு போய் சேர்க்க முடிந்தது. ஹல்லேலூயா. மோசேயும் கர்த்தர் உயர்த்தினார், நம்மையும் கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, அப்பா இவ்வளோ காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க, வேதத்தின் ரகசியங்களை எங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. கேட்கிறவர்களாக விட்டு விடுகிறவர்களாக அல்ல, மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிட்டு நாங்கள் அதன்படி நடக்காதவர்களாய் அல்ல, எங்களுடைய இதயத்தில் சிந்தித்து செயல்பட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. மோசேயை போல எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும், எவ்வளவு நிந்தைகள் அவமானங்கள் வந்தாலும், எல்லா மனுஷராலும் புறக்கணிக்கப்பட்டாலும் உம்முடைய திட்டத்தை விட்டு, உம்முடைய அன்பை விட்டு பிரியாத ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. அதே மாதிரி ஆண்டவரே, மோசேயை போல ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை வாழ, ஜெப வாழ்க்கையில் உம்மோடு உறவாடுகிற ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை கொடுக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் உம்மோடு கூட உறவாடுகிற ஒரு அனுபவம், உம் பக்கம் சேருகிற ஒரு அனுபவம், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம், உம்மை சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம், உம்மை நம்பி இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வரும் பொழுதெல்லாம் உம்முடைய அமர்ந்த மெல்லிய பிரசன்னத்தை நாங்கள் உணரணும், உம்முடைய அமர்ந்த மெல்லிய குரலை நாங்கள் கேட்கணும். உங்க முக பிரகாசம்
எங்க முகத்துல ஆண்டவரே பிரகாசிப்பதை நாங்கள் உணரணும், மற்றவங்க அதை பார்த்து சொல்லணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை எங்களை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக ஆண்டவரே. இணையதளத்தின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் கொடுப்பீராக. நாங்கள் மாறணும் ஆண்டவரே, நாங்கள் மாறணும் ஆண்டவரே. உமக்காக நாங்கள் வாழணும் ஆண்டவரே, உமக்காக நாங்கள் எழும்பி பிரகாசிக்கணும் ஆண்டவரே. கர்த்தர் கிருபையாய் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மாணவர்களே, நாளை சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு வேதமே மனமகிழ்ச்சியில் நீங்கள் எங்களோடு கலந்து கொள்ள மறந்துடாதீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த நேரங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் தெரியும் முழு இரவு ஜெபம். அந்த முழு இரவு ஜெபத்துக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய குடும்பங்களிலே, தேசத்திலே, சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசிர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.